நம்ம உலகம் ஃபுல்லாக ஒரே ஒரு அப்டேட்னால 85 லேக் விண்டோஸ் டிவைஸ் அட் அ டைமில் கிராஷ் ஆகிருக்கு. அது மட்டும் இல்லாமல் 4300 ஃப்ளைட் டிக்கெட்ஸும் கேன்சல் ஆகிருக்கு. The massive Microsoft outage impacting businesses around the world, taking some companies temporarily offline and forcing major American airlines to ground flights. இது மட்டும் தான் கேட்டிங்கன்னா இல்லை, பேங்கிங் சிஸ்டம், ஹாஸ்பிட்டல் அண்ட் ஹெல்த் கேர், ஸ்டாக் மார்க்கெட் அண்ட் ட்ரேடிங், ஸோ இந்த மாதிரி செக்டார்ஸ்லாம் பயங்கரமாக அஃபெக்ட் ஆயிருக்கு. இது எப்போ நடந்தது, எப்படி நடந்தது, எதனால் நடந்ததுன்னு ஒன்றா பார்க்குறதுக்கு முன்னாடி யாரெல்லாம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையோ சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் பட்டனை ஆளில் வச்சுக்கோங்க. இந்த மாதிரி சைபர் செக்யூரிட்டி இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கிறதுக்கு மறக்காமல் என்னை ஃபாலோ பண்ணிவிட்டு இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். அப்போ தான் நான் என்ன சொல்ல வரேன்றது தெரியும். ஹே ஸ்குவாட், நான் உங்கள் ராஜா. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஜூலை 19, 2024 ஃப்ரைடே மார்னிங் ஏந்து எல்லார் சிஸ்டமையும் ஆன் பண்ணால் ப்ளூ ஸ்க்ரீன் ஆஃப் டெத்துன்னு ஒரு எரர் வந்து காட்டுச்சு. ப்ளூ கலரில் ஸ்க்ரீன் வந்து இப்போ நான் காட்டுறேன் பாருங்கள். அந்த மாதிரி ஒரு எரர் ஸ்க்ரீன் எல்லா விண்டோஸ் டிவைஸ்லேயும் காமிச்சது. இந்த எரர் எதனால் வந்துச்சுன்னு ரிசர்ச் பண்ணும்போது தான் தெரிஞ்சுது. க்ளவுட் ஸ்ட்ரைக்குன்ற ஒரு ஏஜென்ட் ஃபைல் சர்வீசர் கம்பெனி ஒரு அப்டேட் விடும்போது எல்லா ஸ்க்ரீன்லேயும் இந்த எரர் அக்கர் ஆயிடுது. இந்த க்ளவுட் ஸ்ட்ரைக்னா யாருன்னு பார்த்தீங்கன்னா, இவங்க ஒரு அமெரிக்கன் கம்பெனி. அது மட்டும் இல்லாமல் இவங்க ஒரு சைபர் செக்யூரிட்டி கம்பெனி. 2011 3 பேர் இந்த கம்பெனியை ஸ்டார்ட் பண்ணாங்க. யாருன்னு பார்த்தீங்கன்னா, ஜார்ஜ் குரூட்ஸ், டிமிட்ரி ஆல்ஃப்ரோவிச், கிரிக் மாட்சன். இது சின்ன கம்பெனியான்னு கேட்டிங்கன்னா கிடையாது. இந்த ஒரு இன்சிடென்ட்லேயே தெரிஞ்சிருக்கும், உலகத்தையே திரும்பி பார்க்க வச்சது, ஒரே ஒரு அப்டேட்னால உலகத்தையே திரும்பி பார்க்க வச்சது. இது ஒரு பெரிய கம்பெனின்னு இதிலேருந்தே தெரிஞ்சுக்கலாம். இதுக்கு முன்னாடியே இந்த கம்பெனி ஹை ப்ரொஃபைல் சைபர் அட்டாக் இன்வெஸ்டிகேஷனில் இன்வால்வ் ஆகிருந்தாங்க. என்னென்ன சைபர் அட்டாக்ல இன்வால்வ் ஆகிருந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா, 2014 சோனி பிக்சர் டெலிவிஷன் வந்து ஹேக் ஆகிருந்தது. ஸோ அந்த இன்வெஸ்டிகேஷனில் இவங்க இன்வால்வ் ஆகிருந்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 2015-16 டெமோக்ராட்டிக் நேஷனல் கமிட்டியில் ஒரு சைபர் அட்டாக் நடந்தது. அந்த இன்வெஸ்டிகேஷனில் இவங்க இன்வால்வ் ஆகிருந்தாங்க. அதுக்கப்புறம் எங்கன்னு பார்த்தீங்கன்னா, அதே 2016 டிஎன்சி ஒரு மெயில் லீக் ஆகிருந்தது. ஸோ அந்த மெயில் லீக் இன்வெஸ்டிகேஷனில் இவங்க இன்வால்வ் ஆகிருந்தாங்க. இந்த க்ளவுட் ஸ்ட்ரைக்குன்ற கம்பெனி என்ன பண்ணுன்னு கேட்டிங்கன்னா, இவங்க ஒரு சர்வீஸ் ப்ரொவைடர் கம்பெனி. என்ன சர்வீஸ் ப்ரொவைட் பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஏஜென்ட் ஃபைல்ஸை நிறையா பெரிய ஐடி கம்பெனிஸ்க்கு இவங்க ப்ரொவைட் பண்ணுவாங்க. அந்த ஏஜென்ட் ஃபைல்ஸ் என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இருக்கிற எல்லா சைபர் அட்டாக்ல இருந்தும் ப்ரிவென்ட் பண்ணும். சொல்லப்போனால் அது ஒரு ஆன்டிவைரஸ் மாதிரி. எல்லா ஐடி கம்பெனி விண்டோஸ் டிவைஸ்க்கும் அது ஒரு ப்ரொடெக்டர் மாதிரி. அப்போ க்ரௌட் ஸ்ட்ரைக் ஃபால்கான் ஒன்று கேள்விப்பட்டோமே ப்ரோ, அது என்னதுன்னு கேட்டிங்கன்னா, இந்த க்ரௌட் ஸ்ட்ரைக்கில் இருக்க ஒரு பிளாட்ஃபார்ம் பேர் தான் இந்த ஃபால்கான். ஸோ இந்த ஃபால்கான்ற பிளாட்ஃபார்ம் தான் எல்லா சைபர் அட்டாக்ல இருந்தும் ப்ரிவென்ட் பண்ணும். ஸோ அதுக்கு பேர் ஃபால்கான் ப்ரிவென்ட். இந்த ஃபால்கான் ப்ரிவென்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நெக்ஸ்ட் ஜென் ஆன்டிவைரஸ் மாதிரி ஆக்ட் பண்ணும். சொல்லப்போனால் அது நெக்ஸ்ட் ஜென் ஆன்டிவைரஸ் தான். க்ரௌட் ஸ்ட்ரைக் கம்பெனி தான் இந்த ஏஜென்ட் ஃபைல்ஸ்லாம் ப்ரொவைட் பண்ணுறாங்கன்னு சொல்லியிருந்தேன்ல. என்னென்ன ஏஜென்ட் ஃபைல்ஸ்லாம் ப்ரொவைட் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஃபால்கான் இன்சைட், ஃபால்கான் டிவைஸ் கண்ட்ரோல், ஃபால்கான் ஃபயர்வால் மேனேஜ்மெண்ட், ஃபால்கான் ஓவர் வாட்ச், ஃபால்கான் டிஸ்கவர், ஃபால்கான் எக்ஸ், ஃபால்கான் ஃபாரன்சிக், ஃபால்கான் கம்ப்ளீட். ஸோ இந்த மாதிரி எல்லா ஏஜென்ட் ஃபைல்ஸையும் தான் இந்த க்ளவுட் ஸ்ட்ரைக் சர்வீஸாக ப்ரொவைட் பண்ணுவாங்க பெரிய பெரிய ஐடி அவுட்டேஜ் கம்பெனிஸ்க்கு. ஸோ இந்த ஏஜென்ட் ஃபைல்ஸ் தான் அவங்க சிஸ்டமில் ஒரு இஎக்ஸி ஃபைலாக ரன் ஆகிட்டு இருக்கும், சைபர் அட்டாக்ஸில் இருந்து ப்ரிவென்ட் பண்ணும். இப்போ நம்ம ஃபால்கான் பிளாட்ஃபார்ம் பற்றி பார்த்துருப்போம். ஸோ அடுத்தது ஃபால்கான் மாடியூல்ஸ் பற்றி பார்க்கலாம். என்னென்ன ஃபால்கான் மாடியூல்ஸ்லாம் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஃபால்கான் ஐடென்டிட்டி ப்ரொடெக்ஷன், ஃபால்கான் ஸ்பாட்லைட், ஃபால்கான் ஹாரிசான், ஃபால்கான் ஏடபிள்யூஎஸ், ஃபால்கான் அசூர், ஃபால்கான் கூகுள் கிளவுட் பிளாட்ஃபார்ம். ஸோ இந்த ஏஜென்ட் ஃபைல்லாம் என்ன சர்வீஸ் ப்ரோ பண்ணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதுவும் சேம் நெக்ஸ்ட் ஜென் ஆன்டிவைரஸ் ப்ரொடெக்டர் மாதிரி தான் ப்ரொடெக்ட் பண்ணும்.
ஸோ இது எல்லாமே ஒரே ஒரு சர்வீஸ்குள்ளார வந்திருக்கும். அது என்னென்ன சர்வீஸ்ன்னு பார்த்தீங்கன்னா EDR, த்ரெட் இன்டெலிஜென்ட், நெக்ஸ்ட் ஜென் ஆன்டிவைரஸ், மேனேஜஸ் த்ரெட் ஹண்டிங், இன்சிடென்ட் ரெஸ்பாண்ட், மால்வேர் சர்ச், பிஹேவியர் அனாலிசிஸ், டிவைஸ் கண்ட்ரோல், கிளவுட் செக்யூரிட்டி, EASM. இப்போ நான் சொன்னது எல்லாமே தான் ஏஜென்ட் ஃபைலாக இந்த கிளவுட் ஸ்ட்ரைக் வந்து பெரிய பெரிய கம்பெனிஸ்க்கு சர்வீஸ் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஏஜென்ட் ஃபைல்ஸாக பெரிய பெரிய கம்பெனிஸ்க்கு சர்வீஸ் கொடுக்குறாங்க இந்த கிளவுட் ஸ்ட்ரைக்குன்னு சொல்லியிருப்பேன். ஸோ அதை கிளியராக சொல்லணும்னா, இப்போ நான் ஒரு கம்பெனி ஸ்டார்ட் பண்ணுறேன். எனக்கு ஒரு சைபர் அட்டாக்லேருந்து ப்ரிவென்ட் பண்ணுறதுக்கு எனக்கு ஒரு ஃபைல் வேணும். அதை நான் யார்கிட்ட போய் கேட்பேன்னா, இந்த மாதிரி கிளவுட் ஸ்ட்ரைக்குன்ற கம்பெனிஸ் கிட்ட தான் போயிட்டு கேட்பேன். அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, ஃபால்கான் பிளாட்ஃபார்மை நமக்கு கொடுப்பாங்க, சர்வீஸாக கொடுப்பாங்க. ஸோ இதை தான் நான் இவ்வளோ நேரம் சொல்லிட்டு இருந்தேன். என்னென்ன சர்வீஸ் கொடுப்பாங்கன்றதை நான் கிளியராக சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். இந்த ஏஜென்ட் ஃபைல்ஸ் எல்லாம் கிளவுட் ஸ்ட்ரைக் கம்பெனி வந்து ஒரு பண்டலாக இன்ட்ரடியூஸ் பண்ணி அதுக்கு ஒரு ப்ரைஸிங் வச்சு பெரிய பெரிய கம்பெனிஸ்க்கு சேல் பண்ணுறாங்க. என்னென்ன பண்டில்ஸ் கீழே வருதுன்னு பார்த்தீங்கன்னா, ஃபால்கான் கோ, ஃபால்கான் ப்ரோ, ஃபால்கான் என்டர்பிரைசஸ், ஃபால்கான் எலைட், ஃபால்கான் கம்ப்ளீட் MDR. ஏன் இந்த பண்டில்ஸை இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, எல்லா கம்பெனிக்கும் எல்லாமே தேவைப்படும்னு சொல்ல முடியாது. ஸோ இப்போ ஒரு கம்பெனிக்கு வெறும் த்ரெட் இன்டெலிஜென்ட் மட்டும் தேவைப்படுது, இல்லை எனக்கு ஒரு ஆன்டிவைரஸ் மட்டும் தேவைப்படுது அப்படின்னு சொன்னாங்கன்னா அதுக்கு ஒரு பண்டில்ஸ் இருக்கு. ஸோ அதனால தான் இந்த பண்டில்ஸ் எல்லாம் இன்ட்ரடியூஸ் பண்ணி ஒரு ஒரு ப்ரைஸிங்கில் சேல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, சர்வீஸ் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ இதுதான் ஓவராலாக இந்த கிளவுட் ஸ்ட்ரைக் பற்றி. இப்போ தான் நம்ம இந்த மெயின் கண்டென்ட்குள்ளார வரப்போகிறோம். அதான் இந்த குளோபல் IT அவுட்டேஜ். ஸோ இப்போ எரர் நடந்ததுன்னு சொன்னல, BSOD. இந்த எரர் ப்ளூ ஸ்க்ரீன் ஆஃப் டெத்துன்னு சொல்லுவாங்க இந்த எரர் பேர். ஸோ இந்த எரர் வந்து எதனால் நடந்ததுன்னு பார்த்தீங்கன்னா, 24 hours இந்த ஏஜென்ட் ஃபைல் நான் சொல்லியிருந்தேன்ல, அது ஒரு EXE ஃபைல். அது என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா 24 hours A to Z அதை நீங்கள் எந்த சிஸ்டமில் இன்ஸ்டால் பண்ணியிருக்கீங்களோ இல்லை ஆஃப் பண்ணியிருக்கீங்களோ அந்த சிஸ்டம்ஸில் மட்டும்தான் அது ஒர்க் ஆகும். மீன்ஸ் இப்போ இந்த கிளவுட் ஸ்ட்ரைக் வந்து இந்த லேப்டாப்பில் இருக்குது, அப்போ நான் இதில் ஆஃப் பண்ணியிருக்கேன். ஸோ அதனால் எனக்கு இந்த சிஸ்டமில் மட்டும் ப்ளூ ஸ்க்ரீன் எரர் வரும். பட் ஆனால் எனக்குன்னு ஒரு PC இருக்குது, ஸோ அதில் நான் ஆஃப் பண்ணல, அதனால் எனக்கு ப்ளூ ஸ்க்ரீன் எரர் வராது. ஸோ எல்லாத்துலேயுமே இந்த ப்ளூ ஸ்க்ரீன் எரர் வரும்னு கேட்டிங்கன்னா கிடையாது. எதில் நம்ம இந்த கிளவுட் ஸ்ட்ரைக்குன்ற ஏஜென்ட் ஃபைலை இன்ஸ்டால் பண்ணியிருக்கோமோ இல்லை EXE ஃபைலை இன்ஸ்டால் பண்ணி அடாப்ட் பண்ணியிருக்கோமோ இல்லை ஆஃப் பண்ணியிருக்கோமோ அந்த கம்ப்யூட்டர்ஸில் மட்டும்தான் இல்லை லேப்டாப்ஸில் மட்டும்தான் இந்த எரர் வந்துருக்கும். இந்த ஏஜென்ட் ஃபைல்ஸ் எல்லாம் வந்து 24 hours உங்கள் லேப்டாப்போ இல்லை உங்கள் PCயோ மானிட்டர் பண்ணணும்னு சொல்லியிருப்பேன்ல. இப்போ மானிட்டர் பண்ணும்போது ரெகுலர் பேசிஸில் உங்களுக்கு அப்டேட் வந்துகிட்டே இருக்கணும். அப்போ தான் வந்து டே டு டே சைபர் அட்டாக்லேருந்து ப்ரிவென்ட் பண்ண முடியும். அந்த மாதிரி அப்டேட் கொடுக்கும் போது தான் இந்த மாதிரி ஒரு இன்சிடென்ட் நடந்தது. அது என்னன்னு சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஃபால்கான் காம்பனன்ட் ராங் அப்டேட்டுன்னு சொல்கிறாங்க. கிளவுட் ஸ்ட்ரைக் வந்து விண்டோஸில் மட்டும்தான் ரன் ஆகுதான்னு கேட்டிங்கன்னா இல்லை, லினக்ஸ், மேக்ஓஎஸ், விண்டோஸ் இது மூணுத்துலேயுமே ரன் ஆகுது. இந்த அப்டேட் வந்து தப்பான அப்டேட்டுன்னு சொல்லிட்டு ஃபவுண்டரே வந்து சொல்லியிருக்காரு. இந்த ப்ராப்ளமை ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு நாங்கள் சொல்யூஷன் கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ அதை இம்ப்ளிமெண்ட்டும் பண்ணியிருக்காங்க. சில சிஸ்டம்ஸ் ரெக்கவரி ஆகிருக்கு, சில சிஸ்டம்ஸ் இன்னும் ரெக்கவரி ஆகலை. ஸோ பெரிய பெரிய கம்பெனிஸில் இந்த எரர் ஃபுல்லாக சால்வ் ஆகிடுச்சான்னு கேட்டிங்கன்னா இல்லை. இந்த எரர் வந்து சைபர் அட்டாக்கான்னு கேட்டிங்கன்னா இல்லை, இது 100% சைபர் அட்டாக் இல்லைன்னு சொல்லிட்டு ஃபவுண்டரே சொல்லியிருக்காரு. இது வந்து நாங்கள் பண்ண ஒரு அப்டேட் எரர் அப்படின்னு சொல்லியிருக்காரு. நாங்கள் தெரியாமல் ஒரு அப்டேட்டை தப்பாக கொடுத்துருக்கோம், நாங்கள் ரன் பண்ணாமல் கொடுத்துட்டோம் அப்படின்னு வந்து ஃபவுண்டர் சொல்லியிருந்தாரு. ஸோ இது வந்து சைபர் அட்டாக்கான்னு கேட்டிங்கன்னா சைபர் அட்டாக் இல்லை. ஒரு ஹேக்கர் வந்து இல்லை ஒரு கம்பெனியை டிமோட்டிவேட் பண்ணோம் இல்லை ஒரு கம்பெனியை டார்கெட் பண்ணோம் அதுக்காக இந்த ப்ளூ ஸ்க்ரீன் எரர் வந்துதான்னு கேட்டிங்கன்னா இல்லை. ஸோ இது வந்து ஒரு எரர் அப்டேட்டில் ஒரு எரர் ஆனதுனால தான் இந்த ப்ளூ ஸ்க்ரீன் எரர் வந்து வந்துடுது. இன்ன வரைக்கும் 70% ஆஃப் சிஸ்டம்ஸ் தான் ரெக்கவர் பண்ணியிருக்காங்க, மொத்தமாக இன்னும் ரெக்கவர் பண்ணல. இன்ன வரைக்குமே ஏர்போர்ட்ஸில் இந்த ப்ராப்ளமை சால்வ் பண்ணல. ப்ளூ ஸ்க்ரீன் எரர்ன்றது வந்து ஏர்போர்ட்ஸில் இன்ன வரைக்கும் கிளியராக சால்வ் பண்ணல. இதுக்கு முன்னாடி 4300 ஃப்ளைட் டிக்கெட்ஸ் வந்து கேன்சல் ஆயிருந்ததுன்னு சொல்லியிருந்தேன்ல, அந்த டைமில் போர்டிங் பாஸை கையில் எழுதி கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க. இப்போது வெளிநாட்டுக்கு போகிற ஃப்ளைட்ஸ் எல்லாமே ஸ்டாப் ஆயிருந்ததுனால
போர்டிங் பாஸை கையில் ஹேண்ட் ரிட்டன் பண்ணி எல்லாருக்கும் கொடுத்து அனுப்பிச்சிக்கிட்டு இருந்தாங்க. அந்த அளவுக்கு இந்த எரர் வந்து அஃபெக்ட் பண்ணியிருக்கு. இன்ன வரைக்கும் கிளியர் பண்ண முடியாத எஃபெக்டாக இருக்குது. ஸோ எரர் கொஞ்சம் கொஞ்சமாக கிளியர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ வெயிட் பண்ணி என்னன்றதை பார்ப்போம். இந்த இன்சிடென்ட் ஃபுல் அண்ட் ஃபுல் CrowdStrike சர்வீஸ் ப்ரொவைடரோட எரர் தான், அப்டேட் எரர் தான். மற்றபடி மைக்ரோசாஃப்டோட எரர் கிடையாது, இல்லை மைக்ரோசாஃப்ட் பண்ண தப்பு கிடையாது. CrowdStrike ஃபால்கான் பண்ண ஃபால்ட்னால தான், இல்லை ஒரு எரர் அப்டேட்னால தான் இவ்வளோ பெரிய இஷ்யூஸும். மற்றபடி இது வந்து மைக்ரோசாஃப்டோட எரர் கிடையாது. இந்த மிஸ்டேக்கை உணர்ந்து CrowdStrike கம்பெனி வந்து எல்லா ஐடி எம்ப்ளாயிஸ்க்கும் $10 கிஃப்ட் வவுச்சர் ஊபர் ஈட்ஸில் கிஃப்ட் பண்ணுறாங்க எல்லா எம்ப்ளாயிஸ்க்கும். ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் யாருமே சொல்லியிருக்க மாட்டாங்க. ஸோ இப்போ தான் ரீசெண்டாக வந்துச்சு இந்த இன்ஃபர்மேஷன். ஸோ இப்போ நான் உங்ககிட்ட சொல்லியிருக்கேன். இந்த மாதிரி இன்ஃபர்மேட்டிவான வீடியோஸ் பார்க்கணுன்னா நம்ம சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் பட்டனை ஆனில் வச்சுக்கோங்க. அடுத்த நல்ல ஒரு கண்டென்ட்டில் மீட் பண்ணுவோம். Until then, bye from Raja. Stay tuned.